எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் நந்தகுமார், சேல்ஸ் மேனேஜர் ஃப்ரம் ஃபெட்டி குளோபல். நம்ம இருக்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் அத்தானி பக்கத்தில் செம்பில்சாம்பாளையம் கிராமம். நம்ம ஃபார்மர் நேம் சதீஷ்குமார். இவர் இதே ஃபீல்டில் லாஸ்ட்டு பேட்ச் பார்த்துட்டிங்கன்னா 1 ஏக்கர் 30 சென்ட் பாகல் நடவு பண்ணியிருந்தார். பாலி வெரைட்டி 100% ஃபெட்டி குளோபல் உரங்கள் மட்டும் பயன்படுத்தி மகசூல் நல்லா எடுத்திருந்தார். நல்ல ரிசல்ட்டு, நல்ல ஈல்டு எடுத்திருந்தார். வாரம் 2 டன் போய்க்கிற அளவுக்கு ஈல்டு எடுத்தார். இப்போது இதே பேட்ச் இதே சீட்டில் செகண்ட் பேட்ச் பிளான்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ செகண்ட் பேட்ச்சு 1 ஏக்கர் 30 சென்ட் 2ஆக பிரித்து ஒரு 50 சென்ட் பாகல், ஒரு 80 சென்ட் பீர்க்கன் நடவு பண்ணியிருக்காரு. இப்போது இந்த பாகல் பீர்க்கனுக்கு இதோட 4 வாட்டி ஸ்ப்ரேயிங் கொடுத்துருக்காரு. 42 தனியாக ஒரு ஸ்ப்ரே, செமியா 42 ஒரு ஸ்ப்ரே, அப்போ செமியா ரூமிஸ் ஒரு ஸ்ப்ரே. இப்போ கடைசியாக போன வாரம் ஸ்ப்ரே பண்ணது டூரான் ப்ரோட்டிமிக்ஸு ஒரு ஸ்ப்ரே. டூரான் பார்த்துட்டிங்கன்னா NUV டெக்னாலஜியில் ஜிங்க், மேங்கனீஸு, காப்பர், ஆர்கானிக் கார்பன், பாலிபினால் இந்த காம்பினேஷனு. ப்ரோட்டிமிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மல்டிபிள் மைக்ரோநியூட்ரண்ட்டு ப்ளஸ் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு காம்பினேஷன். ஸோ இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணி இன்றைக்கி கூட சரியாக 8 நாள் பக்கமாக ஆகுதுங்கண்ணா. 8 நாளில் பிளான்ட் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா நல்லா க்ரீனிஷ் இருக்குதுங்கண்ணா. பிளான்ட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்ல க்ரோத்து வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. 2வது பேட்ச் பிளான்டிங் பண்ணோம்னா அந்த சீட்டில் எந்த அளவுக்கு மடியும் செகண்ட் டைம் க்ரோத் வரும்போது எப்படி இருக்கும், ஃபஸ்ட் டைம் மாதிரியே க்ரோத் வருமா, நல்ல க்ரோத் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்குது எல்லா ஃபார்மர்ஸ்க்குமே. ஸோ செகண்ட் டைம் பிளான்டிங் பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசருடைய குவாலிட்டி பொறுத்து க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போது ப்ரூஃப் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு காட்டுறது பாருங்கள். எல்லாமே ஒவ்வொரு இலையும் பாருங்க நல்லா அகலமாக க்ரீனிஷோட அகலமாக இருக்குது, க்ரீனிஷாக இருக்குது. ஒவ்வொரு லீஃபும் நல்லா உங்களுக்கு க்ரீனிஷ் தெரியுது. ஸோ NUV டெக்னாலஜி ஒரு 2-3 ஸ்ப்ரே போனதுனால பிளான்ட் வந்து பகலில் ஸ்ட்ரெஸ் ஆகிறதே இல்லைங்கண்ணா. தளத்தளன்னு ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்குது. பகல்னால் வரக்கூடிய அந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பயிரை பெருமளவுக்கு பாதிக்கிறதில்ல. ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குதுங்க பயிர். ஸோ அதுதான் ஒரு நல்ல ஆரோக்கியமான பயிருக்கும் நல்ல ஆரோக்கியமான மகசூலுக்கும் முக்கியமாக தேவைப்படுற விஷயம். அது நம்ம NUV யூஸ் பண்ணுற எல்லா பிளான்ட்லேயுமே அது நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு தன்மை பார்க்க முடியும். உங்களுக்கு பாகல் ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சிட்டேன். அடுத்து அப்படி இருக்குன்னு பார்க்க போகலாம். உங்களுக்கு அப்படியே ஓவரால் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே போன டைம் கூட பார்த்துட்டிங்கன்னா நிறைய குழி வந்து பாடுபசி ஆயிடுச்சுங்க. போன டைம் நம்ம விதையாக ஊனியிருந்தோம். ஸோ நிறைய பாடுவசி ஆச்சு. இந்த முறை நம்ம வந்து நர்சரியில் நாற்றா கொடுத்து பண்ணதுனால பெரும்பாலும் நம்ம பாடுவசி இல்லாமல் கொண்டு வந்துட்டோம். எல்லா நாற்றும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈவன் க்ரோத் உங்களுக்கு இருக்கும். 80% மேலே ஈவன் க்ரோத் உங்களுக்கு அப்படியே இருக்குது. எல்லாமே சரியான ரேஷியோவில் உங்களுக்கு க்ரோத் ஆகிட்டு இருக்குது. அப்படியே பீர்க்கனுடைய ஃபீல்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ டாப் டு பாட்டம் உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பிளான்ட் வந்து எவ்வளோ தூரம் க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். நல்லா இலை ஃபுல்லாக உங்களுக்கு மின்னுதுங்க. நல்ல க்ரீனிஷாக மின்னுது. நல்ல கிளாசியரான இலைகள், செம்ம க்ரீனிஷு. போன டைம் நம்ம டூரானில் மேங்கனீஸ் இருக்கிறதுனால ஜிங்க், மேங்கனீஸ், காப்பர் 3ம் சேர்ந்து குளோரோஃபில் கண்டென்ட் வந்து நல்லா உங்களுக்கு எமர்ஜ் ஆகிருக்கு லீஃபில். ஸோ டாப் டு பாட்டம் வந்து உங்களுக்கு க்ரீனிஷ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. கொடி ஓட்டம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக விகரஸாக இருக்குங்க. உங்களுக்கு மெயினாக
தண்டோட ஊக்கம் பாருங்கள், தண்டு ஊக்கம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்கண்ணா. ரொம்ப நம்ம ஆள்காட்டி விரலில் பாதி சைஸுக்கு தண்டு ஊக்கம் இருக்குது. ஸோ தண்டோட ஊக்கம் வந்து ரொம்ப பெட்டராக இருந்ததுன்னா நாளைக்கு வரக்கூடிய காய்கள் வந்து நல்லா நீளமாக இருக்கும். பிளான்ட்டோட க்ரோத் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு இருக்குங்க. ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத் உங்களுக்கு இருக்கும். எல்லா செடியும் பாருங்கள், டாப் டு பாட்டம் உங்களுக்கு க்ரீனிஷ் சூப்பராக இருக்கும். இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதுவுமே உங்களுக்கு இருக்காது எல்லா பக்கமே. இன்றைக்கி தேதி பார்த்துட்டிங்கன்னா மே 31, 2025. ஸோ டைம் வந்து ஒரு 6:30 பக்கமாக ஆச்சுங்க. 6:30 ஆகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இருட்டான டைம் தான். எந்தளவுக்கு க்ரீனிஷ் இருக்குது பாருங்கள், சூப்பர் க்ரீனிஷ். உங்களுக்கு மொத்த லைனும் பாருங்கள், டாப் டு பாட்டம் சைடு பாருங்கள், எங்கேயுமே உங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்காது. உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே போகிறோம் பாருங்கள். செட்டிங்ஸ் ஆகிட்டு இருக்குதுங்கண்ணா பீர்க்கன். இன்னும் ஃபெட்டி குளோபல் சார்பாக கீழே எந்த உரமும் போகலை. இடையில வந்து நம்ம மையா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம ட்ரென்ச்சிங் பண்ணது தான் நாற்றுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரிப்பில் எதுவும் மையா போகலை, ட்ரிப்பில் ஃபெர்டிலைசர் எதுவும் போகலை. இப்போ செட்டிங்ஸுக்காக, ஃப்ளவரிங்காக டால்ஸு ஃபாலோ பண்ண போகிறாரு ஃபார்மரு. இந்த முறை அவர் கொஞ்சம் ஃபினான்ஷியல் டைட்டு, அதனால் பெருசாக ஃபெர்டிலைசர் ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுக்கு போகலை. ஸ்டார்டிங்லேருந்து நார்மல் ஃபெர்டிலைசர் தான் போயிட்டுருக்கு வேறு பிராண்டில். இனிமேல் டால்சி ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் இந்த வாரத்துலேருந்து. ஸோ செட்டிங்ஸ் என்னென்னு உங்களுக்கு காமிச்சிடலாம். பீர்க்கன் ஒரு 80 சென்ட் போட்டுக்கிறேன் அப்படிங்கண்ணா. இந்த முறை உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃபீல்டு, ஒரு காயோட வெயிட் எவ்வளோ உங்களுக்கு காட்ட போகிறோம். உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். ஸோ இந்த முறை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்கண்ணா. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களுக்கு பகலில் வீடியோ காட்டுறேன். இப்போது பிஞ்சு பாருங்கள், மையா கொடுக்குறதுக்கு முன்னாடி பிஞ்சோட லென்த்து உங்களுக்கு காமிச்சிட்றேன். இது லென்த்து. செட்டிங்ஸ் ஆகிட்டுருக்கு ப்ராப்பராக. இனி ஜிங்க் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லென்த்து வந்துடும். நெக்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் டே டைமில் வீடியோ காட்டுறேங்கண்ணா. இன்னும் கொஞ்சம் கிளியராக வீடியோ காட்டுறேன். இந்த டைம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ தான் கொடி பந்தல் பாடுறதுங்க. பந்தல் படுறது இப்போ தான். தண்டு ஊக்கம் பாருங்கண்ணா, ரொம்ப சிறப்பான தண்டு ஊக்கம், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் தண்டு ஊக்கம். ஸ்டால்க் சைஸ், ஸ்டெம் சைஸ் பாருங்கண்ணா, ஃபுல் க்ரீனிஷாக இருக்குண்ணா. ஸ்டெம்மு வந்து ரொம்ப டார்க் க்ரீனாக, ரொம்ப தடிமனாக இருக்குங்க, திக்காக இருக்கணும் ஸ்டெம் எப்பவுமே. ஸோ இந்த ஃபீல்டோடைய கண்டினியூஸ் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு அப்புறம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு காட்ட போகிறோம். நெக்ஸ்ட் வீக்கு பாருங்கள், பந்தல் பாதிக்கு மேலே படர்ந்துருக்கும். அப்போ உங்களுக்கு திரும்பவும் வீடியோ காட்டுறேன். ஈல்டு வரும்போது நான் உங்களுக்கு வெயிட் காட்டுறேன், டோட்டல் டன்னேஜ் எவ்வளோன்னு காட்டுறேன். ஓகேண்ணா. ஃபெட்டி குளோபல் யூஸ் பண்ணுங்கள். பந்தல் காய்கறிகளுக்கு ஃபெட்டி குளோபல் எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுதுங்க, 100% உண்மை. காய்கறி விவசாயத்தில் ஃபெட்டி குளோபல் எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுக்குது. பிளான் க்ரோத்து, இம்யூனிட்டி ப்ளஸ் ஃப்ளவரிங்கு, வெயிட்டு, டோட்டல் டன்னேஜ் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. NUV டெக்னாலஜி எக்ஸலண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஸோ தொடர்ச்சியாக அந்த ஃபீல்டோட வீடியோ பார்க்கும். ஃபெட்டி குளோபல் யூஸ் பண்ணுங்கள், சிறந்த மகசூல் எடுங்க. நன்றி, வணக்கம்.